டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் டேவுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சோ. சரிடா, இனிமையாவது ஒழுங்காக போட பார்க்குறேன். ஆமாம், போட பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, நம்ம அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து ப்ரொஃபஸர்ஸ் பனிஷ்மெண்ட். ஓகேவா? ஸோ ஓகேடா, அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு பெட்டை தான் காமிக்கிறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வந்துட்டு ரிச்சான ஒரு ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ அழகான ஒரு வீட்டில் ஒரு ரூமில் செம்மையாக வந்து ஒரு மார்னிங் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. டாடி டாடி ப்ளீஸ் டாடி, போதும் டாடி, போதும் டாடி ப்ளீஸ். டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? டாடி வலிக்குது டாடி, இனிமேல் பண்ண மாட்டேன். ஐ ஸ்வேர், இனிமேல் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப வலிக்குது. டேய், எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேங்க் சாரி தேங்க், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் விட்டு தேங்க். ஜிகே, இங்கே பாரு. அப்படியே பின்னாடி இருந்து என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? தயாங் சத்தியமாக சொல்கிறேன்டா, நான் உன்னை செடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணேன். ஆனால் அவன் செடியூஸ் ஆவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. தயாங் விடு தயாங், ப்ளீஸ் தயாங். என் செல்ல டேட்டல்ல 1 வீக் காலேஜுக்கு வர முடியாதுடா, எந்திரிச்சு நடப்பனானே தெரில தயாங். ப்ளீஸ் தயாங், விடு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அப்படியே வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே டேக்கா மனசு இறங்கவே இல்லை, அப்படியே வச்சு பண்ணிகிட்டே இருக்காரு. டேட்டே ப்ளீஸ் டேட்டே, ரொம்ப வலிக்குது டேட்டே. 3 hours ஆகுது டேட்டே நீ மேலே வந்து. ப்ளீஸ் டேட்டே இறங்கு டேட்டே, வேணாம் டேட்டே, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அல்ட்ரா ஸ்டேஜுக்கே போயிடுறாரு ஜேகே. ஜேகே, இங்கே பாடுறா. பார்க்க மாட்டேன். இங்கே பாடுறா. எதுக்கு இப்போ இப்படி பண்ணுற? என்ன சொல்லு, இனிமேல் இப்படி பண்ணுவியா? பண்ண மாட்டேல்ல? பண்ணவே மாட்டேன். நானே பண்ண சொன்னாலும் காலேஜில் இந்த மாதிரியெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ண அவ்வளோதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு ஜேகே பக்கத்தில் படுத்தா ஜேகே அப்படியே கோச்சிக்கிட்டு அப்படியே திரும்பி படுத்துடுறாரு. டேய் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்க, போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ. எப்படி வலிக்குது தெரியுமா? எல்லாமே நீ பண்ணிவிட்டு இப்போ என்ன போட்டு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது டே தான் அப்படியே பிடிச்சி ரொட்டேட் பண்ணிடுறாரு. லைக் அவரை திருப்பி பார்த்து படுக்க வைக்கிறாரு. என்ன சரிடா, விட்டு தள்ளு. அதான் நான் அவ்வளோ பொசசிவ்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கிளாஸில் அந்த மாதிரியெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா நம்ம எப்படி இருந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு? எவ்வளோ நாள் ஆகுது? 3 months ஆகுது. டேய், உனக்கு இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் இருக்குது, அது தெரியுமா உனக்கு? 1 வீக்கு இருக்குல்ல, அட்லீஸ்ட் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயாவது நீ எனக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. அதான் ஜெகே, என்னை நீ அடிக்கடி ரெகுலேட் பண்ண வைக்கிற தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிறேன்? என் மேலே உனக்கு லவ்வே இல்லையா? டேய், லவ்வே இல்லாமல் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா? பின்ன ஏன் நீ என் கூட இருக்க மாட்டேங்கிற? எப்போ பாரு ஒர்க்குன்னு சொல்கிற, இல்லைன்னா ஸ்டடின்னு சொல்கிற. எதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஜேகே, வாயை கலராத. அதுக்கப்புறம் திருப்பியும் வேணாம், ரொம்ப வலிக்குது. நீடட் தான், இருந்தாலும் இவ்வளோ நேரம் இவ்வளோ வைல்டாலாம் வச்சு பண்ணா பாடி தாங்காது டேட்டே. சரி, ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது. சரி, நாளைக்கு மெடிசன் வாங்கி தரேன். இருந்தாலும் காலேஜுக்கு வரணுமா? 1 வீக்கில் உனக்கு எக்ஸாம் இருக்குது ஜேகே. அவனை தூக்கிட்டு போய்க்கிறேன். தூக்கிட்டான்? ஐயோ வேணாம், காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சரி விடு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறாரு. டே சொல்லு, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்டா. ஏன் கேட்குற? சும்மா சொல்லு, எவ்வளோ பிடிக்கும் சொல்லு. இன்னொரு ரவுண்ட் போமா, அதில் காட்டுறேன் எவ்வளோ பிடிக்கும்னு. வேணாம் அப்படியே
குக்கி படுத்து தூங்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி உள்ளே வச்சுட்டு படுத்து தூங்கிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகே அப்படியே கோழி குஞ்சு மாதிரி எழுந்திரிச்சு படுத்து, அதாவது படுத்து முழிச்சிட்டு அப்படியே தயங்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. லைக் தயங்கோட செஸ்ட் பக்கத்தில் தானே படுத்துருப்பாரு. ஸோ அப்படியே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ பேபி வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே தயங்கோட ஃபேஸை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. அச்சோ என் டேட்டு எவ்வளோ அழகாக இருக்கான் என் டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் ஹேண்ட் எடுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணேன். டேக் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகி அப்படியே எழும்பிடுறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க? அதுக்குள்ளாடி எந்திரிச்சிட்டியா? எங்க டைம் என்னாச்சு பாருடா, 6 o'clock ஆயிடுச்சு. ஆமாம் ஜேகே, இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டியே. அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக எந்திரிக்கவே மாட்டேன். இன்றைக்கி மட்டும் என்னாச்சு தெரில, எந்திரிச்சிட்டேன். சரி திருப்பி தூங்கலாம் வா, டைம் ஆகுதுடா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் விளக்கிட்டு ஜேகேவோட ஹேண்ட் எடுத்து விட்டுட்டு அவரோட ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. என்ன பார்க்குறா? நீ கிளம்பணும்ல? அதெல்லாம் வேணாம், இன்றைக்கி காலேஜ் போகணும்னா பாடியெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. என்னடா சொல்கிற? காலேஜுக்கு நீ கண்டிப்பாக போகணும். உனக்கு இன்னும் 1 weekல எக்ஸாம் இருக்குது ஜேகே. இப்போ என்ன தான் சொல்ல வர? காலேஜுக்கு கண்டிப்பாக வரணுமா நான்? ஆமாம் கண்டிப்பாக வரணும், எந்திரிச்சு கிளம்பு. என்னால் எந்திரிக்க முடியல டேட்டேன், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஓ இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிற? குளிக்க வைக்கவா? தயாங் சொல்லு. இல்லை, இப்போ நீ என்னை குளிக்க வைப்பல்ல? ஆமாம். அப்போது என்னை பார்த்து நீ செடியூஸ் ஆக மாட்டியா? குளிக்க வச்சிருவியா என்ன மொத்தமாக? நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும்டா. அல் பி ஓகே, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. டேட்டே சொல்லுடா. ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்டப்பில் போய்ட்டு மெதுவாக படுக்க வைக்கிறாரு. ஓகேவா? என்ன தயம் பாத்டப் இவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அது அப்படிதான்டா, இப்போ வேறு வின்டர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல, அதான் இரு நான் ஹாட் வாட்டர் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாட் வாட்டரை அந்த டேப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஹாட் வாட்டர் வரவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி வார்ம் ஃபீல் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது டேட்டே. சரி நீ இங்கேயே உட்காந்து பாத் பண்ணிவிட்டு நான் போயிட்டு உனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். வேணாம், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம். டேய் ஜெகே, இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட் போய் அடிக்கடி சாப்பிட்றோம், உன்னோட ஹெல்த்துக்கு அது சுத்தமாக நல்லா இல்லை பாரு, ஒரு மாதிரி ஆகிட்ட. அது மட்டும் இல்லை, உனக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுட் சுத்தமாக செட் ஆகலை, உன் பாடிக்கு அது ஒத்தும் வரல, அடிக்கடி சிக்காகிற அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். இனிமேல் ஃபுல்லாக ஹோம் ஃபுட் தான். டே வேணாம், நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுக்கலாம், வாய முடிஞ்சக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. நான் சொல்கிறத என்னது கேட்குறான். டேட்டே சொல்லு, அந்த பாடி வாஷ் எடுத்து விட்டுட்டு போ. இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாடி வாஷ் எடுத்து கொஞ்சோண்டு விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஜேகேவும் பாத்லாம் பண்ணி முடிச்சுட்டு தயாங்க வந்து திருப்பி கூப்பிட தயாங்க வராரு. குளிச்சு முடிச்சிட்டியா? குளிச்சு முடிச்சிட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லிஃப்ட் பண்ணி அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து தலையெல்லாம் நல்லா துவட்டி விட்டு உடம்பெல்லாம் துவட்டி விட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் திருப்பியும் எடுத்து ஜேகேக்கு போட்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிட்டான். சரி நீ படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பியும் படுத்து தூங்கிடுறாரு. டே வந்துட்டு ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்து டைனிங் ஹாலில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்தா ஜேகே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஓ தூங்கிட்டானா? சரி தூங்கட்டும், நம்ம போயிட்டு ரெடி ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் போயிட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வந்து ஷர்ட்டு பேண்டெல்லாம் போட்டுட்டு டையெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜேகே பார்த்தா ஜேகே இன்னுமே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே தலையில் அடிக்கிறாரு தயம். ஷோ போச்சு, இவனை இனி யார் எழுப்புவா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஜேகே எந்திரி ஜேகே. டேட்டே கொஞ்ச நேரம் டேட்டே, பேபி எந்திரா, டே டைம் ஆகுதுடா. டேட்டே கொஞ்ச நேரம் டேட்டே. ஸோ ஜேகே இங்கே பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக லிஃப்ட் பண்ணி தூக்கி உட்கார வைக்கிறாரு. அப்போவுமே உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு.
ஜெகே ஜெகே எந்திரா ஜெகே. டே கொஞ்ச நேரம் 5 minutes ஜெகே 5 minutes நான் இப்போ தூங்கி எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் சாய போக ஜெகே 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 இங்கே பாரு பேபி பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு பேபி விடிஞ்சிருச்சு பேபி. 2 minutes டேட்டேன் 2 minutes. குக்கி எந்திரி குக்கி டைம் ஆகுது காலேஜுக்கு வேறு டைம் ஆகுது பாரு. டேட்டே இன்னைக்கு காலேஜுக்கு போவேண்ணா ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது நான் காலேஜுக்கு வந்து தூங்குவேன். நீ காலேஜுக்கு வந்து தூங்குவா போகலாம். நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பியும் அப்படியே வந்து சாய போகிறாரு. டே பேபி பேபி இங்கே பாரு பேபி பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க வைக்கிறாரு. பட் நோ யூஸ். யோ இவனை விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போய் டேங் ஜெகேவோட ஷர்ட்டு பேண்ட்டு பெல்ட்டு ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஜெகே சொல்லிட்டே எங்கே வா இங்கே எந்திரிச்சு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டோட எட்ஜில் உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த ஷர்ட்டு தென் பேண்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுறாரு. ஜெகே பெல்ட் போடணும் எந்திரி. அதெல்லாம் போட வேணாம். இல்லைன்னா நல்லா இருக்கு அதில் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவோட உடம்போட சாய்ச்சி நிற்க வச்சுட்டு அப்படியே பெல்ட்டையும் போட்டு விடுறாரு. மொத்தமாக போட்டு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு உட்கார வைக்கிறாரு. பக்கா ஜெகே ரெடி ஆகிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்காரு. சரி ஜெகே எங்கே வா கோம் பண்ணி விட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஹேர் கோம் எடுத்து அப்படியே வந்து கோம் பண்ணி விட்டுறாரு. பக்கா ரெடி ஆகிட்டேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணி டைனிங் ஹால் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவரே எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறாரு. ஜேகே ஒரு வாயை மென்று முழுங்குறதுக்குள்ளாடியே தயாங் வந்து 1/2 plate சாப்பிடுவார் போல். அந்த அளவுக்கு ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. பேபி கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிடு பேபி. எனக்கு வேணாம் ஃபுட்டு. பேபி சும்மா இரு. உனக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. இனிமே சாப்பாட்டில் எந்த ஒரு இதுவுமே வைக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதையை எடுத்து சாப்பிடு. எனக்கு வேணாம் போதும். பேபி சாப்பிடுன்னு சொன்னேன். ஜெகே ஏதாவது பண்ணிட போகிறான் உன்னை. எனக்கு வேணாம் கொஞ்ச நேரம் கூட ஸ்லீப் பண்ணணும். என்ன ஸ்லீப் பண்ண விடு பேபி. காலேஜ் போயிட்டு வந்து நான் உன் கூட ஸ்லீப் பண்ணுறேன். ஓகே I'll be take care of you. ஓகேவா? வேணாம். சாப்பிட்றா. சாப்பாடும் வேணாம். சரி இப்போ என்ன உனக்கு? வீட்லேயே இருக்கணும். நீயும் வீட்லேயே இரு. காலேஜ் போவானா? சரி வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ காலேஜுக்கு டைம் ஆகுது. அப்படியே தயாங் வந்து இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவையும் தூக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. ஸோ கிளாஸ்லேயும் கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. பார்த்தா இப்போ தான் ஜேகே வந்து ஓரளவுக்கு அப்படியே வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டே சொல்லு. வந்துட்டோமா? பேபிங்க பாரு ஃபுட் இருக்குதுல்ல. பிரேக் டைம் சாப்பிடு சரியா? பிரேக் டைமா? லஞ்ச் மட்டும்தானே இருக்குது. இல்லை நீ டிஃபன் சாப்பிடல. இந்த பாக்ஸில் டிஃபன் இருக்குது. கேண்டீனில் போய் சாப்பிடு. ஓகே? சரி. தூங்கி வலிஞ்சிட்டே இருக்காதடா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துடுச்சு ஃபேஸை வந்துட்டு சரி பண்ணுறாரு. போதுமா? க்யூட்ரா. லவ் யூ டூ டேடி. சொல்லு என்ன? டாடி சொல்கிறா நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஜெகே நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லவா? சொல்லு. நீ வந்து ஆல்கஹாலிக் மாதிரி பேசுகிறதுக்கு ஆல்கஹால் குடிக்க வேண்டியதில்லை. அப்படியே சும்மாவே நீ அப்படி தான் பேசுகிற இல்லை? சரி. ஈவினிங் மறக்காமல் வந்து பிக்கப் பண்ணிக்கோ. என்றைக்குமே நான் தானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம்ல? சரி. கிளாஸ் எடுக்க வரும்போது நேற்று மாதிரி பண்ணவா? அப்புறம் ராத்திரி கச்சேரி பலமாக இருக்கும் பரவாயில்லையா? வேணாம். கிளாஸ் எடுக்க வரும்போது தூங்குறேன். அதுக்காவது பரவாயில்லையா? தூங்கு. வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா?
வீட்டுக்கு வந்து திருப்பியும் கிளாஸா? இதுக்கு நான் உன் கிளாஸையே கவனிச்சுட்டு போகிறேன், முதல்ல எங்கேருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து கவுந்து படுத்துக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. டேவோட பீரியட் வந்து ஒரு தேர்ட் ப்ரேயர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து டேவும் வந்துடுறாரு. ஸோ எல்லாருமே எழுந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. யா சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுக்கும்போது தான் ஒரு பையன் அப்படியே எழும்புறான். சார், எஸ்டர்டே ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தயாங் வந்து திருன்னு முழிக்கிறான். அப்படியா கொடுத்து விட்டுருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. இல்லை சார், அப்படி எதுவும் தந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். சரி, எல்லாருமே பண்ணிட்டீங்களா? அப்போ அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறாங்க, சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுருக்காங்க. சரி, உங்கள் மூஞ்சா பார்த்தாலே தெரியுது யாருமே ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம், அந்த கிளாஸையும் இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அப்படியே டேவை பார்த்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. டேக்கா இங்கே வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வர அவரும் ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கே வந்துட்டு போயிட்டு திருப்பி வந்து அந்த ஹோம்ஒர்க்கையே கிளாஸாக எடுக்கிறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அப்படியே வந்து இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, பிரேக் டைமும் ஆயிடுது. ஸோ ஜேகே அந்த குட்டியான்ட்ட டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பா, கையில் என்ன மேஜிக் வச்சுருக்கானே தெரில. டே என்னமா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ருசிச்சு அப்படியே அவ்வளோ ஸ்லோவாக உட்காந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நைட் ஒரு பையனால ஒரு மம்பா இருக்கும்ல, அந்த பையன் வந்து திருப்பி வரான். ஸோ வந்து அப்படியே வந்து ஜேகே முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஜேகேவும் சும்மா நார்மலாக தான் வந்து உட்காந்துருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஜேகேவும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அவன் அப்படியே பேசுகிறான். டேய், ஏடா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க? என்கிட்டயா கேட்குற? ஆமாம், அது ஒன்றும் இல்லை, காலைல எதுவும் சாப்பிட்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓ, சாப்பிடு. அப்புறம் ஜேகே எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது, நல்லா தானே இருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜேகே, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சூடாக இருக்குது, அந்த ஃபேனை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கூலாக பேச அவன் ஒருத்தனுக்கு அப்படியே வந்து கண்ணை காட்டுறான். ஸோ அவனும் வந்து ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறான். இப்போ சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு உன் மேலே ஒரு கண்ணு. அப்புறம் அது எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? லவ்வா? முடியாதே. ஏன் முடியாது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோடய மேன் என்னை சும்மா விட மாட்டான், அவ்வளோதான், செஞ்சு விட்ருவான். அதான் பார்க்குறேன், என்ன சும்மா விடுவானோ இல்லையோ, உன்னை கொன்றுவான், அதான் பார்க்குறேன். இல்லைன்னா பண்ணியிருந்துருக்கலாம். ஏய், என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே டச் பண்ண போகிறான். டச் பண்ணாத, அது என்னோடய மேனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடு, இல்லைன்னா உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, எந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே சொல்ல, ஏன் வேண்டாம், அவன் எவனா இருந்தாலும் வர சொல்லு. அப்படியா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னல? ஆமாம், ஒரு நைட்டுக்கு வரியா? ஒன்று நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜேகேக்கு ஒரு மாதிரி வந்துட்டு எமோஷ்னல் ஆயிடுது. அவரோட ஐஸில் வந்து அப்படியே வந்து டியர் ட்ராப் வந்து நிற்கிது. அப்போ சுற்றி இருக்க அந்த 2 பசங்களும் சிரிக்கிறானுங்க, இவனும் சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் எடுக்க அப்படியே வாயிலே ஒரு பஞ்சு வந்து விழுது. ஸோ அப்படியே வந்து ஜேகே அந்த ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அப்படியே அவன் மேலே உட்காந்து செம்மையாக பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறான். வேறு யாரும் கிடையாது, தயாங் தான். அப்படியே ஜேகே வந்து ஷாக்லேயே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. செம்மையாக பஞ்ச் பண்ணி எழுப்பி விட்டு அந்த டேபிளெல்லாம் உடையிற அளவுக்கு வேறு லெவல்லலாம் பஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த பையனை பார்க்குறாரு. அடி செருப்பால் யார் ஆள்கிட்ட வந்து எவன் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறான். எல்லாரும் அப்படியே சுற்றி நின்று காசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ளாடி அப்படியே ஜேகேக்கா
தலையில் இடியே வந்து விழுற மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே செஞ்சு விட்ருவேன். எப்படி? ஆளும் மூஞ்சும் உனக்கு அவன் ஓகே சொல்கிறதா? ஓகே சொல்கிறது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து படு. என்னடா பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு பஞ்சு போய் விழுது மூஞ்சில். ஜேகேக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது, ஏதாவது பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு பின்னாடியிலோடய அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். டேட்டே வேணாம் டேட்டே விட்டு டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். பட் ஹி காண்ட். அப்படியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே தயங்க இருக்கான். ஜேகேனால் பிடிச்சி இழுக்கெல்லாம் முடியல. டேட்டே போதும் டேட்டே விட்டுரு டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து ஒரு வழியாக இந்த சைடு கொண்டு வந்துடுறான். என்னடா நீயும் வாய முடிட்டுருக்க? எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டியா? டேட்டே ஏன் டேட்டே இவ்வளோ கோவப்படுற? அதான் எதுவும் நடக்கலைல்ல. ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோரில் வந்து கிஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து ஒரு மாதிரி நின்று பேச, சிக்கேவா இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம். டேட்டே என்னாச்சு? சிக்கே வான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சி இழுத்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. டேட்டே என்னாச்சு டேட்டே உனக்கு? ஏன் டேட்டே இவ்வளோ கோவப்படுற? என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? வேறு ஏதாவது அவனை பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? டேட்டே எனக்கு ஃபைட் பண்ணலாம் நல்லாவே தெரியும். ஏன் உன் பேபியை பற்றி உனக்கு தெரியாதா? நான் உனக்கு மட்டும்தான் அடங்கி போவேன் டேட்டே, வேறு எல்லாருக்கும் அடங்கெல்லாம் மாட்டேன். உனக்கு தான் தெரியும்ல ஜங்குக்கை பற்றி. சிக்கே எனக்கு தெரியும், பட் எனக்கு என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. உன்னை ஏதோ டேட்டே என்ன என்னாச்சு? இல்லை பேபி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி உள்ள என்னமோ பண்ணுது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உனக்கு? ஒன்று ஏதோ எலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் டக்குனு கிஸ் பண்ணிடுறான் ஜேகே. என்ன ஒரு மாதிரி இருக்கு? என்னமோ விட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கு? இப்போ சொல்ல விடுவியா என்ன ஒரு மாதிரி இருக்கு சொல்லு. உன்னை விட்டு போயிடுவேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே கடிச்சு இழுக்கிறான் அப்பர் லிப்ஸை. என்னடா பண்ணுற? என்ன சொல்கிற? விட்டு போயிடுவியா? விட்டு போகணுன்னு நினச்சா என் உயிர் தாண்டா என் உடம்புலேருந்து போகணும். அவ்வளோ லவ் பண்ணுறல்ல, அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்? எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற? சிக்கே ஐ லவ் யூ ஸோ மச் சிக்கே. லவ் யூ டூ மை டேடி, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈவினிங் அண்ட் நைட் வந்து நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வந்து அதே மாதிரி தான் அந்த மாசியான மார்னிங்கில் அப்படியே வந்து கிளப்பி எடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு ஃபைனலி. ஸோ அப்படியே வந்து ஜேகேவை சுற்றி தான் எல்லா கேர்ள்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டேக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த காலேஜுக்கே டே வந்து க்ரஷ் மாதிரி அப்படியே இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே தயாங் சார் நேற்றுக்கு பேசினதெல்லாம் உண்மையா? என்ன பேசுனான்னு கேட்குற? சரி என்ன பேசினாரு? அதான் கேன்டீனில் அந்த பையனை அடித்து போட்டுட்டு பேசினதெல்லாம் உண்மையா? ஆமாம் உண்மைதான். அப்போது டே உன்னோட ஹஸ்பண்டா? ஆமாம் டேட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னடா அது டேட்டு? ஆமாம் நான் டேட்டுன்னு தான் கூப்பிடுவேன், அதான் அப்படியே வருது. ஓ அப்படியா? ஆமாம். நாங்கள் கூட கேட்டிருக்கோமேடா நிறைய வாட்டி, உன்னை எதுக்கு ஜேகே டே கூப்பிட்டுட்டு வராருன்னு கேட்டிருக்கோம்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் 2 பேரோட வீடும் ஒரே ஸ்ட்ரீட்டில் ஒரே இதில் இருக்கிறனால ஹெல்ப்பிங்காக கூட்டிகிட்டு வரான்னு தானே சொன்னேன். ஆனால் பார்த்தா இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லை நாங்கள் 2 பேரும் அதை கொஞ்ச நாள் பர்சனலாக வச்சுருக்கலான்னு பார்த்தோம், ஆனால் அதுக்குள்ளாடி இதெல்லாம் நடந்துருச்சு. ஓ அப்படியா? என்னடா ரொம்ப பொசசிவான கேரக்டரா என்ன? பொசசிவ் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. டாக்ஸிக்கு, பொசசிவ், எல்லாமே எல்லாத்தோட உருவம் தான் தயாங். ஓ அப்படியா? எப்படி மேனேஜ் பண்ணுற ஜேகே? மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓ
இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் மாதிரி நல்லா இருக்குது ஜேகே. தயாங்கும் ரொம்ப நல்லா இருக்குது இல்லை? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, இவ்வளோ வேற உட்காந்து உயிரை எடுத்துகிட்டு இருக்காளுகளே. ஷூ, இது தயாங்க நேற்றுக்கு மட்டும் அப்படி ஒரு வேலையை பண்ணலைன்னா நிம்மதியாக இருந்திருப்பேன் இன்னைக்கு. ஷோ, இப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போய் இருக்கட்டேட்டே உனக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து கோவமாக உட்காந்துட்ருக்க. ஸோ தயங்கூட அவரும் வருது. தயங்க வந்து உள்ளே வந்ததும் எல்லாருமே எழுந்திரிச்சு பல்ல காட்டிகிட்டே விஷ் பண்ணுறாங்க. டேக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு என்ன என்ன எல்லாரோட மூஞ்சிலையும் அப்படியே பல்ப் எரியுது, என்னாச்சு? நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோரஸாக சொல்கிறாங்க. உங்கள் கிளாஸ்மேட்டோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க வேண்டாம், சரியா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஒழுங்காக படிக்காத பையன் அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறான். சார், நேற்றுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டீங்கல்ல? அப்படியா, நேற்றுக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்தானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயம் கேட்டதும் அப்படியே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சார், அதெல்லாம் இல்லை சார், அவன் சும்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்கிறான். டேய், அப்புறம் எதுக்குடா கேட்ட? இல்லை சார், சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வந்து சிரிக்கிறாங்க. ஜேகேக்கா இங்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்போது வந்துட்டு ஜேகே அதெல்லாம் காட்டிக்காமல் அப்படியே தயங்க பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காரு. ஐயோ, வீட்டுக்கு போய் எனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜேகேவோட ஃபேஸ்லாம் பார்க்காம டக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு ஜேகேவோட ஃபேஸ் பார்க்காம அங்கேருந்து போயிடுறாரு. இன்னைக்கு செத்தான்டா, வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி காலேஜ் முடித்ததும் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு. தயாங்காக வெயிட் பண்ணலை, இல்லைன்னா தயாங்காக வெயிட் பண்ணி 2 பேருமே காரில் தான் வருவாங்க. இன்றைக்கி வந்து தயாங்காக வெயிட்டெல்லாம் பண்ணல, அப்படியே ஜேகே பாட்டிக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ தயாங்கும் நல்லா காலேஜெல்லாம் தேடி பார்த்துட்டு சரி போயிருப்பான் போல், கோவமாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நினச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தா ஜேகே அப்படியே சோஃபாவில் ஏறி அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காரு. டே பேபி, என்னாச்சுடா? என்னாச்சு? இங்கே வா இங்கே வந்து உட்காரு. டே, என்ன பசிக்குதா? என்ன பசிக்கலாம் இல்லை, நான் கேட்குறதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணேன். என்ன? இங்கே பாரு, எதுக்கு நீ நேற்றைக்கு அந்த மாதிரி பண்ண? என்னாச்சு? என்னால் கிளாஸ்லேயே இருக்க முடியல டேட்டே. எல்லாரும் அது உண்மையாடா உண்மையிலேயே தயாங்கோட ஹஸ்பண்ட் தானாடான்னு கேட்குறாங்க. முடியல டேட்டு, என்னை இந்த காலேஜ்லேருந்து மாற்றி விட்டுரு. டே இன்னும் ஒரு 1 மந்த் தானடா, அதுக்கப்புறம் என்ன காலேஜே ஃபினிஷ் ஆயிடும். இந்த 1 மந்த்துக்காக நான் உனக்கு காலேஜ் மாற்றிட்டு இருக்க முடியுமா? டே நான் 1 மந்த் இங்கே நிம்மதியாக இருக்கணுமே. தினமும் காலைல போனால் ஏன்னு பாப்பாளுங்க என்ன, அதுக்கப்புறம் நீ கிளாஸ் எடுக்க வரும்போது உன்னை பார்ப்பானுங்க. நைட்டு நம்மளுக்குள்ளே ஏதாவது கசமுசா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுநாள் வச்சு ஓட்டுவானுங்க. சார் ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களா சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு டேட்டு 1 மந்த் தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி அழுற மாதிரி வைக்கிறான். ஐயோ, சரிடா இங்கே வா ஹக் பண்ணிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே சொல்லுடா என்ன? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். கோவமாகவே இரு. கோவமாக இருக்கேன்னு சொல்கிறேன், கோவமாகவே இருன்னு சொல்கிறேன். என்னடா இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், ஒன்று நான் பனிஷ் பண்ணுறேன். பனிஷ் பண்ணுறியா என்னையா? ஆமாம். எப்படின்னு பனிஷ் பண்ணுவேன்? அதெல்லாம் நான் பனிஷ் பண்ணுவேன். எப்படி பனிஷ் பண்ணுவேன்னு கேட்டேன். நீ வா, நான் உன்னை பனிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். டேய், எங்கடா கூட்டிகிட்டு போகிற? பனிஷ் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பெட்ரூமில் அப்படியே வந்துட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். டே சொல்லு. உனக்கு நான் ஒரே ஒரு இது மட்டும் கொடுக்குறேன். என்ன கொடுக்குற? டாஸ்க் கொடுக்குறேன். சொல்லு. நான் என்ன தான் உன்னை செடியூஸ் பண்ணாலும் நீ என்னை 2 ஹவர்ஸ்க்கு ஃபீல் பண்ணக்கூடாது. புரியலையே.
அதாவது நான் உன்னை என்ன தான் எப்படி தான் செடியூஸ் பண்ணாலும் 2 ஹவுஸ்க்கு என்ன நீ டச் கூட பண்ணக்கூடாது. 2 ஹவுஸ்க்கு ஆமாம் அதான் என்னோட பனிஷ்மெண்ட். என்ன தான் பெயினானாலும் நோ டச். ஓகே? சரி, டீலுக்கு ஓகேவா? ஓகே தான். ஒருவேளை உன்னோட இன்னசென்ஸை மறந்து நீ என்ன டச் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணணும்? டச் பண்ணக்கூடாது, அது தப்பு. சரி, ஓகேவா? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறான். என்னடா பண்ணுற? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹேண்டை மட்டும் அப்படியே வந்து டைப் பண்ணிக்கிறான். ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாஷ்ரூமுக்குள்ளே குடுக்குடுன்னு ஓடுறாரு. டேய் எங்கடா போகிற? வரேன், இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாஷ்ரூமுக்குள்ளே போயிட்டு ஜேகே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருப்பார். சும்மாவே அது டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே ஃபுல்லாக தெரியும். ஸோ அப்படியே வந்து அதுக்கு மேலே வாட்டர் இது பண்ணிவிட்டு தலையிலையும் கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் வச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு மாதிரி அந்த டோரில் சாஞ்சு நின்று தேவையே பார்க்குறாரு. என்னடா இது? ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமரையும் ஆன் பண்ணி வச்சுறாரு. சரி, மாட்டினேன்னு வச்சுக்கோங்க. மாட்டினேன்னா என்ன? மாட்டினேன்னா சத்தியமாக சொல்கிறேன், மாட்டினா மட்டன் ஆயிடுவேன், சிக்கன் ஆயிடுவேன். நல்லா கேட்டுக்கோ. இப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒழுங்காக இங்கே வந்துடு. வாய்ப்பே கிடையாது. 2 hours நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான் உன்னோட பனிஷ்மெண்ட். என்னடா சொல்கிற? முடியாதுடா. அதனால் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு, ஒரு மாதிரி டெபிலிஷாக. அப்போ வந்து டே வந்து ஒரு மாதிரி பாவமாக லுக்கு விடுறாரு. ஜேகே பேபி, டாடி பாவம் இல்லையாடா? வாய்ப்பே இல்லை, பாவமே கிடையாது. அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி லுக்கெல்லாம் விட்டுட்ருக்காரு. இங்கே தயாங்குக்கா இருந்த பேஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு மாதிரி தலைக்கு போதை ஏறின மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஐஸில் பார்த்துட்ருக்காரு ஜேகேவே. தயாங் சொல்கிறா, என்னாச்சு உனக்கு? ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. ஜேகே முடியல ஜேகே, ரொம்ப 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 ஒரு மாதிரி இருக்குது, கீழே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்கும்போது தான் ஜேகே அப்படியே நோட் பண்ணுறாரு. பார்த்தா அதை ரொம்ப பெருசாக இருக்குது. தயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்க, முடியலடா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே சொல்ல, ஐயோ டேட்டே இதனால் உனக்கு ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூவும் வந்துடுறதில்ல? தெரியாதுடா, தெரியாது, கூகுள் பண்ணிவிட்டு அப்போ. கூகுள் பண்ணிட்டு வரதான் எனக்கு இப்போ கூகுள் பண்ணதற்கெல்லாம் டைம் இல்லையே. டைம் இல்லையா? ஏடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமை செக் பண்ணால் டைம் வந்து முடிய போகுது. ஜஸ்ட் 2 minutes தான் இருக்குது. என்னடா 2 hours இருந்துட்டேனா? 2 minutes, ஐயோ 2 minutes தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. மோவனை செத்தடா இன்னைக்கு. இல்லை 2 minutes இல்லை, 2 hours தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டைம் செக் பண்ணா இப்போ 1 minute தான் இருக்குது. ஐயோ ஜேகே இன்னைக்கு நீ அவ்வளோதான், செத்தேன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த 1 minute முடிஞ்ச போய் ஃபைனலி டைமர் வந்து அலாரமும் அடிக்குது. அப்போ வந்து அதை வந்துட்டு ஆஃப் பண்ணுறாரு. என்ன லுக்கு? வந்து ரிமூவ் பண்ணு. வந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ணு, இல்லை நானே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வரப்பா? வேணாம், நானே ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாரு.
ரிமூவ் பண்ணிட்டேன்ல. பேபி பாவம்ல. ப்ளீஸ் டாடி விட்டு டாடி. நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு நைட்டும் நம்ம பண்ணன்னா நேற்றுக்கு தானே பண்ணேன். பேபியோட பாடி பாவம் இல்லையா? எப்படியும் இன்றைக்கும் பண்ணிவிட்டு நாளைக்கும் என்னை காலேஜுக்கு இழுத்துட்டு போவேன். எத்தனை நாள் தான் நானும் அங்கே போய் சொங்கி போன மங்கி மாதிரி இருக்கிறது. ப்ளீஸ் இன்றைக்கி பண்ணுறேன். 1 வீக்குக்கு லீவ் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குது. ஐ மீன் டு சே சண்டே வரையும் லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஐயோ டே பாவம் டே ஜேகே பாவம் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வந்து பேக்கில் போயிட்டுருக்கான். ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டு வாலில் அப்படியே பின் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. போதும் போதும். டேய் என்னடா என்ன இப்போ மட்டும் அப்படியே வந்து இதெல்லாம் வாயெல்லாம் கொலருதான். இல்லைட்டே எனக்கு ஒன்று பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு மாதிரி அனிமல் மாதிரி இருக்கனா? ட்ரங்கன் மாதிரி இருக்கா? நீ ட்ரிங்க் பண்ணால் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல? ப்ளீஸ் பேபி பாவம்ல விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பப்பி ஐஸ் வச்சுட்டு கேட்குறாரு. பேபி பாவம் இப்போ டேடி பாவம் இல்லையா? டேடியும் பாவம் தான். 2 hours அலைய விட்டல. அலைய விட்டதுக்கு வச்சு செய்ய வேணாமா? ஐயோ நான் ஒன்று 2 hours தான் அலைய விட்டேன். நீ என்ன வீடியோ வச்சு பண்ணுவியா? அதுக்கு சரி பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி அப்படியே வந்து பெல்லம் வந்து போடுறாரு. ஐயோ வேணாம் டேட்டே விட்டு டேட்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேகே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான் வியர் பண்ணியிருப்பார். அதையும் டக்குன்னு பிடிச்சி எழுத்து டக்குன்னு போட்டுடுறாரு. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே பண்ணலை, மேலே எதுவுமே பண்ணாமல் கீழே போயிட்டு டக்குன்னு இன் பண்ணிடுறாரு. எங்கள் ஜேகே தான் வலி உயிர் போகுது. என்ன தான் அந்த 3 days வச்சு செஞ்சிருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளான ஸ்டேட்டில் தான் பண்ணியிருந்திருப்பார். இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூடாயிட்டு பண்ணுறனால ரொம்ப பெயின் ஆகுது ஜேகேக்கு. அப்படியே ஒன்றுமே பார்க்கல, ஜஸ்ட் ரொம்ப வைல்டாக கொண்டு போகிறாரு. ரொம்ப வைல்டாக அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜேகேக்கு வந்து சுத்தமாக முடியலன்னு சொல்லலாம். எஸ், ஜேகே சொன்ன மாதிரி 2 hours அவர் வந்து செடியூஸ் பண்ணதுக்கு 4 hours வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ இதுக்கு மேலே உங்களோட இமேஜினேஷன். ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏதோ மட்டமாக முடிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்குது, எப்படின்னு தெரில. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆமாம், இதுக்கப்புறம் நான் வந்து பிபி போடுறேன். பிபிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரில. நான் இதுக்கப்புறம் பிபி போடுறேன். ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.